அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் 17/4/2026 பராபவ ஆண்டோட முதல் அமாவாசை, சித்திரை அமாவாசை வெள்ளிக்கிழமையில வருவதனால நாம் இதனை சுக்கிரவார அமாவாசை அப்படின்னு அழைக்கலாம். நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஒரே நாள்ல நமக்கு 2 அபரிமிதமான பலன்கள் கிடைக்க போகின்றது. ஒன்று, நம்முடைய மூதையார்களோட பரிபூர்ண ஆசி நமக்கு கிடைக்க போகிறது. மற்றொன்று, மகாலட்சுமி தாயாரோட ஆசியும் சுக்கிர பகவானோட ஆசியும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. ஸோ அதனால எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல பணம் வசி வசி அப்படிங்கிறத நீங்க டைப் பண்ணிடுங்க. மேடம், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, எப்பொழுதும் இதை எழுதுங்க அதை எழுதுங்க அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு உங்கள பல பேர் யோசிக்கலாம். சில பேருக்கு கோபம் கூட வரலாம். நீங்கள் அதை மாதிரி கமெண்ட்ல டைப் பண்ணும்பொழுது உங்களுக்கு அறியாமலேயே நீங்கள் பணத்தை உங்கள் வசம் ஈர்ப்பதற்கான ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அதுதான் அர்த்தம். சரிங்களா? எப்பொழுதுமே நம்ம அமாவாசையில நிலைவாசல்ல ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு தீபமும் நீங்க ஏற்றி வைங்க. நம்முடைய முன்னோர்கள் பசியோடும் தாகத்தோடும் நம்மை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று தேடி வரும் பொழுது நம்ம நிலைவாசல்ல, நீங்க நிலைவாசல்ல பூட்டிட்டு வேலைக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணீர் வைங்க. அதே போல ஒரு விளக்கு ஏற்றி வச்சுடுங்க. நீங்க வீட்டில் இருக்கும்போதே விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்க போகும்போது அதை குளிர் வச்சுட்டு வெறும் தண்ணீரும் இப்படி ஒரு ஸ்வீட்டும் பக்கத்துல இருந்தா கூட போதும். நான் ஸ்வீட் வச்சிருக்கேன், நீங்க சர்க்கரையோ அல்லது ஒரு பிஸ்கட்டோ ஏதாவது ஒன்று வைக்கலாம். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா அவங்கள எப்படி நம்ம உபசரிப்போம்? உள்ளார கூப்பிட்டு உட்கார வச்சு முதல்ல தண்ணீர் கொடுப்போம். அதுக்கப்புறம் சில பேருக்கு தலைவாழை இலை போட்டு விருந்தளிப்போம். அப்படி இல்லைன்னா ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு ஏதாவது வீட்டில் இருக்கிறத கொடுப்போம். சாதாரண விருந்தாளிக்கே இவ்வளவுனா நாம் இன்றைய தினம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா அதற்கு மறைமுகமாகன்னு கூட சொல்ல முடியாது, நேரடி காரணமாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் தான். ஸோ அந்த முன்னோர்கள் நம்ம தேடி வராங்கன்னா அதை நம்ம திருவிழா மாதிரி தான் கொண்டாடணும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அந்த பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாதுங்க, எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் மாமியாரே அவங்க மாமனார் மாமியாருக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க, நான் அந்த வீட்டுக்கு வந்த மருமக பொண்ணு, நான் போய் என்ன செய்யறது, நான் போய் ஏதாவது செஞ்சா இதை ஏன் செய்கிற அதை ஏன் செய்கிறேன்னு கேட்குறாங்க அப்படின்னு இருக்கிறவங்க, காக்கத்திற்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு வாய் எடுத்து வையுங்க. அதுவே போதுமானது. ஒரு டம்ளர் தண்ணீர் நிலைவாசலில் வைக்கிறதால நம்ம ஒன்றும் எதுவும் பெருசாக குறைஞ்சிட மாட்டோம். மாறாக நம்ம படுற கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக இந்த ஒரு டம்ளர் தண்ணீரும் இந்த விளக்கும் இருக்கும். கூடவே ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ நீங்கள் வைக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இதை வச்சிடுறோம். இப்போது நம்ம இதில் வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன? இது முன்னோர்களுக்கு வச்சிடுறோம். கூடவே சேர்ந்து தாயாரோட ஆசியும் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூனு வெள்ளை மொச்சை இதை இந்த தட்டில் வச்சுடுங்க. தட்டில் வச்சுட்டு அதற்கு மேலே இந்த தீபத்தை வையுங்க. நீங்கள் தீபம் வைக்கும்போது இது ஃபுல்லாக எண்ணெயாக இருந்துச்சுன்னா எந்த பறவைகளும் அதை சாப்பிடாதுங்க. அதனால் நான் கீழே ஒரு அகல் வச்சு தான் எப்பொழுதுமே இந்த தானியங்கள் மேலே வைப்பேன். ஸோ நீங்கள் இப்படி வச்சுடுங்க. இப்படி நம்ம வச்சுட்டு எழுந்து நின்று கைகூப்பி கும்பிடணும். நம்முடைய முன்னோர்களுக்கிட்ட நீங்கள் மனமதார வேண்டிக்கணும். இந்த அமாவாசையானது இன்று மாலையே ஆரம்பிக்கிறது. இன்று மாலை நாங்கள் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்மளோட விருப்பம்தான். ஆனால் இந்த அமாவாசை திதி படையல் இதெல்லாம் நம்ம செய்கிறோம்ல, அப்போ சூரியன் நல்லா பிரகாசமாக இருக்கணும். அப்போ அதை செஞ்சாதான் அது முழு பலன் நமக்கு தரும். இன்னைக்கு ஒரு 5:30 மணிக்கு மேலே தான் அமாவாசை பிறக்குது அப்படிங்கிறதால நம்ம மாலை நேரத்தில் இதை வைக்கிறதை விட நாளை காலையில் நீங்கள் வைப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நாளைக்கு சித்திரை முதல் அமாவாசை, நான் வெளியில் தண்ணி தெளித்து கோலம் போட போகிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் கோலம் போட்டுடாதீங்க. நீங்கள் அமாவாசை விரதம் கடைபிடிக்கிறீர்களோ இல்லையோ கோலத்தை மட்டும் போட்டுடாதீங்க. தண்ணி கூட நீங்கள் தெளிக்கலாம். ஜஸ்ட் காவி கலரில் நீங்கள் ஏதாவது போடலாமே தவிர கோலம் நீங்கள் மாலை நேரத்தில் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. முன்னோர்களுக்கான வழிபாடை செஞ்சுட்டு நீங்கள் மாலை நேரத்தில் போட்டுக்கோங்க. தெய்வத்தோட அருள் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல தான் முன்னோர்களோட அருளும் நமக்கு முக்கியம். அவங்க வேதனையில் ஒரு துளி கண்ணீர் விட்டால் கூட நம்முடைய குடும்பம் நாம் எதிர்பார்த்த அளவு வளர்ச்சி அடையாது. நான் இப்படி உழைக்கிறேன்
நான் வந்து குடும்பத்தை பிரிஞ்சு கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் எவ்வளோதான் சொல்லிட்டு அமாவாசைக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் விட்டீங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஸோ முன்னோர்களுக்கான மரியாதையை நாம் அவசியம் தரணும். மறுநாள் நம்ம என்ன செய்யணும், இந்த தண்ணீரை எடுத்து செடிகளுக்கு ஊற்றிடலாம். இப்போ நாளைக்கு காலையிலையும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம், நாளை ஈவினிங்கும் நீங்கள் இந்த தீபத்தை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஏற்றி வைக்கலாம். இன்கேஸ் நான் இந்த பதிவே பார்க்கலங்க, நான் வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் பார்க்குறேன், 17ஆம் தேதி ஈவினிங் தான் ஒரு 6 மணிக்கு தான் பார்க்குறேன், இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல. சூரிய உதயத்தின் போது என்ன திதியோ அந்த திதியை நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஈவினிங்கும் இதை நீங்கள் ஏற்றலாம். ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றுங்க. இது வைக்கணும்னு அவசியம் கிடையாது. யாரெல்லாம் படையல் போடலை, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது அப்படின்றவங்க இது அவசியம் 1 ஸ்பூன் வெள்ளை சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ நீங்கள் வையுங்க. அதை நீங்கள் வச்சிங்கனாலே போதுமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா அனைத்து இறந்த ஆத்மாக்களும் அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாங்களோ 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாங்களோ அதெல்லாம் நீங்கள் கணக்கில் வச்சுக்காதீங்க. எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் இல்லைன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் யாராவது இறந்துருப்பாங்க, இல்லை வாரிசுகளே இல்லாதவங்க யாராவது இறந்துருப்பாங்க. அவங்கெல்லாம் யார் வீட்டுக்கு போவாங்க? அனாமத்து போனோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அப்படியே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் பசிக்கும், தண்ணி தாகம் எடுக்கும். அவங்கெல்லாம் மரம் கொடி இலைகள் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் இருக்கக்கூடிய சாரத்தை உறிஞ்சி எடுத்துப்பாங்களாம் அவங்க பசியை தணிப்பதற்காக. அதனால தான் அமாவாசையில் செடி கொடியெல்லாம் போய் தப்பித்தவரை கூட தொட்டுடாதீங்க அப்படின்னுவாங்க. அதனால் குப்பை மீனி செடி நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா இன்றைக்கி எடுத்துருங்க, நாளைக்கு தயவு செஞ்சு போய் நான் குப்பை மீன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எதிரியாவது கையை வச்சு தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. அமாவாசையில் எந்த செடி கொடிகளையும் நீங்கள் பிடுங்கக்கூடாது, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது. மறுநாள் இப்போ நான் வந்து 1 ஹவருக்கு அப்புறம் வந்து இதை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லாக வந்து எறும்பு. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா நிறைய எறும்பு மேய்ஞ்சிட்ருக்குது. 1 ஹவருக்கு வந்து அப்புறம் பார்த்தோன்னா ஃபுல்லாக எறும்பு சாப்பிட்டாலும் சாப்பிடட்டும். மறுநாள் வந்து பறவைகளுக்கு போட்டுடுங்க, இந்த தானியங்களையும் பறவைக்கு போட்டுடுங்க. இதை வந்து செடி கொடிகளுக்கு நீங்கள் ஊற்றிடுங்க. இப்படி நீங்கள் செஞ்சீங்கனாலே போதுங்க. நான் இலை போட்டுலாம் படைக்கலை அப்படின்னா கூட பரவாயில்ல. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சில நாடுகளில் விளக்கெல்லாம் ஏற்றக்கூடாதுன்னுவாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் இந்த தண்ணீரும் 1 ஸ்பூன் சர்க்கரையும் உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு முன்னாடி வைக்கலாம்ல. ஸோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. இன்னும் சில பேர் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஒரு வினோதமான சந்தேகத்தை கேட்பாங்க. மற்ற நாள்லாம் நான் சாப்பாடு வச்சா காகம் சாப்பிடுதுங்க, அமாவாசைக்கு நான் வச்சா மட்டும் அது வந்து எடுக்க மாட்டேங்குது, அது ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல காகமே இல்லை, நாங்கள் என்ன செய்யறது, மாடெல்லாம் தேடிட்டு எங்களால் போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் நீங்கள் நாளைக்கு காலையில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய நிலைவாசலில் செய்யுங்க. நிச்சயமாக முன்னோரோட அருளோடு சேர்த்து நமக்கு மகாலட்சுமி தாயாரோட அருளும் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடும். பிள்ளைகள் வந்து நல்லபடியாக வளருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை அதிகரிக்கும். செல்வ செழிப்பு மேலோங்கும். ஆரோக்கியம் அப்படிங்கிறது நன்றாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் பணம் வசி வசி அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.